Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிட்லி அப்படிங்கிற ஒரு ஆப்பை பத்தி ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ வந்து கிடையாது. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது யூடியூபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி ஆப் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம சேனல்ல வேணுமா அப்படின்னு வந்து கீழே மறக்காம கமெண்ட் வந்து பண்ணுங்க. இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நீங்க வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்லி அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், நான் ஒரு கிளிக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் தப்பா வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து கிடையாது. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லிங்கை கிளிக் பண்றேன் அப்படின்னா அது வந்து 1 அப்படின்னு வந்து கணக்கு எடுத்துக்கும். எத்தனை பேர் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு தான் அந்த லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்போட ரிவ்யூ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதே லிங்கை வந்து கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்போட டவுன்லோட் செக்ஷனுக்குள்ள போய்க்கலாம், அதாவது பிளே ஸ்டோருக்குள்ள வந்து போய்க்கலாம். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு வந்து ஏர்ன் பண்றது இல்ல. இந்த ஆப்பை வச்சு ஏர்ன் வந்து பண்ண முடியாது. நீங்க தப்பா நீங்க அப்படி நினைச்சிருந்தாலும் நீங்க வந்து மாத்திக்கோங்க. இந்த ஆப்பை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் வந்து பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, எப்படி வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்றது அப்படின்னு வந்து நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே வந்ததுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன், அதனால் இப்படி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. அதை வந்து கொடுத்தமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. செகண்டாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பெரிய லிங்க் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே கிரியேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுங்க. இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் அப்படின்னு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டிங்ஸ் வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த லிங்க்கு எப்படி இருக்கும்னு நீங்களே கஸ்டமாக நீங்கள் கொடுக்கும்போது அந்த லிங்க்கை வந்து வேறு யாரும் எடுத்துருக்கக்கூடாது. நீங்களே கஸ்டமாக ஒரு லிங்க் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணணும். இல்லை எனக்கு ஓனாக க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுருங்க. நான் வந்து இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுறேன். நீங்கள் இந்த செட்டிங்ஸில் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் லிங்க்கை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இதை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்படின்னு வரும். நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போய் அந்த காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்லி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லிங்க் மாதிரி ஷார்ட் லிங்க் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். எல்லா லிங்க்கும் நான் வந்து கொடுத்துட்டேன். அது எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது. நான் அமேசான்லேருந்து லிங்க் எடுத்து க்ரியேட் பண்ணேன், அதனால் பார்த்திங்கன்னா அமேசான் அப்படின்னு இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய லிங்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா பேர் கிளிக் பண்ண லிங்க் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து ரிப்போர்ட் பண்ணுற லிங்க். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்து நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 645 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. 645 பேர் எப்போ கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை டேட்டில் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே தெரியும். இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த ஷேர் லிங்க் கொடுத்து காப்பி கொடுத்து நீங்கள் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஷேர் ஆகிருக்கு, எந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் தான் போட்டேன், யூடியூப் வீடியோ தான் போட்டேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி 612 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. டேரெக்ட் லிங்க்கு வந்து 33 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. டேரெக்ட் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன்ல அதை வந்து பார்த்திங்கன்னா யாரோ காப்பி பண்ணி வச்சுட்டு போயிட்டு டேரெக்டாக பேஸ்ட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா 33 பேர் அப்படி பார்த்துருக்குறாங்க. டேரெக்டாக யூடியூப்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா 612 பேர் வந்து பார்த்துருக்காங்க. இனி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து இதில் வந்து கீழே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 615 பேர் வந்து பார்த்துருக்காங்க. கனடாலேருந்து 7 பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து 4 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. மீதி கண்ட்ரியிலேருந்து 19 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸு. அதாவது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்க, இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட யூடியூப் வீடியோ வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு அதே லிங்க்கே நான் கொடுத்து வச்சிருக்கேன். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா பிட்லி அப்படின்னு வந்து இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து போயிடலாம். நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, வேற ஏதாச்சும் கம்பெனிக்காரங்க இல்லை வெப்சைட்காரங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆப் அந்த வெப்சைட் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து இதில் போட்டு நீங்கள் இந்த பிட்லி லிங்காக தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த பிட்லி லிங்கை வந்து எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்களே அவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மணியும் தருவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யூடியூபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க சும்மா கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.